You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஸ்தோத்திரங்களே இந்த காலை நேரத்தில் ஏறெடுக்கிறேன். ஆண்டவர் நமக்கு நன்மைகளை செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் தலைமுறை தலைமுறைக்குள்ளது என்பதாக கர்த்தருடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். மறுபடியுமாய் உங்களை இந்த காலை நேரத்தில் கிரேஸ் தொலைக்காட்சியின் வாயிலாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை எல்லா விதத்திலும் பாதுகாத்து ஆசீர்வதித்து ரட்சித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகினால கர்த்தர் அநேக விதத்தில் நமக்கு பலனாயிருக்கிறார். பாதுகாப்பு, அரணும், கோட்டையமும், கேடகமும், துருகமும் எல்லா காரியங்களில் கர்த்தர் நமக்கு ஆண்டவர் பொறுமையாய் தேவன் நம்ம எல்லா விதத்திலும் பாதுகாத்து நடத்துகிறார். அநேக நேரத்தில் நாம் தேவனை விட்டு தூரம் இருக்கிறோம், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறோம். ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அநேகமாக இருந்தாலும் தேவன் அதற்கு மத்தியில் கிருபையாய் நம்ம நடத்துகிறவர்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். இஸ் த கிரேஷியஸ் காட், த பைபிள் சேஸ். ஆண்டவர் நம்ம மேலே கிருபையாக இருக்கிறார். எப்போவுமே தேவன் நமக்கு கிருபையாக இருப்பார். அதனால இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் இந்த வசனங்களோடு கூட உங்களோடு கூட இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். நாம் எல்லாம் இணைந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் இந்த வார்த்தைகளுக்காக கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்ப்போம். உங்கள் இருதயத்தில் கர்த்தருக்கு நன்றி ஆண்டவரே, இந்த நாளில் என்னோடு கூட நீ பேச போகிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் தலைகளை தாழ்த்தலாம். ஆண்டவரே துதிக்கிறோம். இந்த நல்ல காலை நேரத்தில் இயேசுவோட பேசுகிற நிகழ்ச்சி அநேகருடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தி ஆண்டவரே இந்த பிள்ளைங்களுக்கு நன்மைக்கு ஏதுவான காரியங்களை செயல்படுத்துகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் இந்த வசனத்தை கவனிக்கிற இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களோடு கூட பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் எப்படியா சொல்ல போகிறார். அதனால் இந்த காலை நேரத்தில் நாங்கள் இந்த வசனத்தை தியானிக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் பல காரியங்களில் தடையாய் என் வாழ்க்கை காணப்படுகிறது, என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, என் குடும்பத்தில் முன்னேற்றம் இல்லை, என் கணவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, என் பிள்ளைங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, எதை எடுத்தாலும் தடையாக இருக்கிறது, எங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லை, நாங்கள் ஏதாவது திட்டமிட்டால் அதில் முன்னேற்றம் இல்லாதபடிக்கு பல விதமான சோர்வுகளுக்குள்ள நான் கடந்து போகிறோம், தடைகள் எங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். உங்களுக்கு என்ற ஒரு வசனத்தை கர்த்தர் வேதத்தில் வச்சிருக்கிறார் பாருங்க. மீகாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் எப்படியா வாசிக்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போவார் அப்படின்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். The breaker is come up before them, they have broke up. ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார்னா தடைகளை நீக்கி போடுகிறார் அப்படின்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் நடந்து போய் தடைகளை நீக்கினார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த முழு அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் நேரம் இருக்கும்போது வாசித்து பாருங்கள். யாருக்கு ஆண்டவர் முன் நடந்தார், யாருடைய தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சில நேரத்தில் நாம் நல்ல ஒரு காரியத்தை எடுப்போம்னால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல உதாரணத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உதாரணத்திற்கு பாருங்கள், அவங்க இந்த எகிப்திலிருந்து கானானுக்குள்ள பிரவேசிப்பதற்காக கடந்து போனாங்க. பல விதமான தடைங்க, பல விதமான காரியங்கள் அவங்களுக்குள்ளாய் காணப்பட்டது. அநேக விதத்தில் சோர்ந்து போனாங்க, இடர்கள் அடைந்தாங்க. பின்பதாக விரட்டி வருகிறதான இந்த அரசர்கள் நிமித்தமாக, இந்த அதிபதிகள் ராஜாக்கள் நிமித்தமாக, அதுக்கப்புறம் எதிர்ப்புறத்தில் இருக்கிறதான செங்கடல்கள், அவங்க வலது இடது புறத்தில் இருக்கிறதான மலை குன்றுகள் பிரதேசங்கள் பாலைவனங்கள், இதெல்லாம் அவங்க கடந்து போகும்போது தேவன் எல்லா தடைகளும் உடைத்து தேவன் அவங்களை கொண்டு போனார் நேர்த்தியாய். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை கவனித்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் கர்த்தர் உடைத்து போடுவார். The Lord will really break all the barriers whatever you are facing in your life. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிற, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்நோக்கி கொண்டு இருக்கிற, உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டு இருக்கிற எல்லா தடைகளை ஆண்டவராகிய தேவன் இந்த காலை நேரத்தில் அவர் நிர்மூலமாக்குகிறவராக இருக்கிறார். தேவனுடைய சமூகங்களை நடத்தும். The Lord's presence will lead you definitely.
ஆண்டவருக்குள்ளாக நீங்க இருக்கும்போது எதை குறித்து ஆண்டவர் சோர்ந்து போகவே விட மாட்டார். தடைகள் வருகிறதா, கவலைப்படாதீங்க. முன்னேறி போவதற்கு கர்த்தர் பலன் தருவார். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நீக்கி போட்டு கொண்டே இருப்பார். தடைகள் தகர்ந்து போய்கொண்டே இருக்கும். முன்னேறி போவதற்கு ஆண்டவராகிய தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவச்சனமே, இந்த கால நேரத்தில் நீங்க எந்த சூழ்நிலையில உட்கார்ந்தோ இல்ல பிரயாணப்பட்டு கொண்டோ இல்ல உங்க படுக்கையில இருந்து கொண்டோ இந்த வசனத்தை நான் கவனிக்கணும். இன்றைக்கு இயேசுவோட பேசும் நிகழ்ச்சியில எந்த ஊழியர் பேச போறாரு, யாரு என்ன காரியங்களை விவரிக்க போறாங்க, ஆண்டவர் அவங்க நிமித்தமா என்ன என்னோடு கூட பேச போகிறார்னு சொல்லி ஒருவேளை நீங்க ஆவலா இருக்கலாம். ஆண்டவர் இந்த கால நேரத்தில் உங்களுக்கென்று சொல்லப்பட்ட பிரத்யேகமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இனி உன் வாழ்க்கையில எந்த தடை இருக்காது, எந்த தோல்வி இருக்காது. தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொன்றும் முன்னேறி போவதற்கான வாசல்களை திறக்கிற தேவனா இருக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, நீ யாரா இருந்து எந்த சூழ்நிலையில் கடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்குள்ளாக வாழ்க்கை அர்ப்பணிக்கப்படும் போது, கர்த்தருக்குள்ள வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவர் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் உடைத்து நீ மேல் நோக்கி போவதற்கு, நீ முன்னேறி போவதற்கு ஆண்டவராகிய தேவனுடைய வாழ்க்கையின் காரியத்தை மாற்றி போடுகிற தேவன். அதனாலதான் வசனத்துல வாசிக்கப்படுகிறோம், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக இதுதான் முக்கியம், அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகள் நீங்கி வாசலால் உட்பிரவேசிக்க ஆண்டவர் கடந்து போவார்கள் என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன கருமையானவர்களே, நீ வாசலில் உட்பிரவேசிப்பதற்கு, நீ வாசலில் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் இருக்கிற எல்லா தடைகளும் மாற்ற போகிறார். இந்த கால நேரத்தில் தேவ சமூகம் நடத்தும். ஆண்டவர் எல்லா தடைகளை உடைத்து ஆண்டவர் ராஜாதி ராஜாவா, is the king of kings. The Bible says அவர் ராஜாதி ராஜாவாய் உன்னோடு கூட அவர் உட்பிரவேசிக்க போகிறார். எல்லா தடைகள் நீங்க இயேசு ராஜா உன்னோடு கூட வரும்போது, இயேசு ஆண்டவர் உனக்கு முன்பதாக வரும்போது எந்த தடைகள் உனக்கு விரோதமாக செயல்படாது. என கருமையான தேவ சொன்னமே, ஆண்டவர் எல்லா தடைகளும் நீக்க போடுகிறார். மறுபடியும் அந்த வசனத்தை உனக்காக நான் வாசிக்க போகிறேன். The barriers come upon before them, they have broke up and have passed through the gate and are gone out by it, and their king shall pass before them, and the Lord on the head of them. கர்த்தர் முன்பதாக கடந்து போனார். And the Lord as the head of them. தேவன் அவர்களுக்கு முன்பதாக கடந்து போனார். இந்த கால நேரத்தில் இயேசு ஆண்டவர் உனக்கு முன்பதாக கடந்து போவார். ராஜாதி ராஜாவாக, தேவாதி தேவனாக, தடைகளை நீக்குகிறவராக, வாசலில் உட்பிரவேசிப்பதற்கு வழிகளை திறக்கிற தேவனாய் அவர் உனக்கு முன்பதாக கடந்து போவார். தேவ சமூகத்தில் தலைகளை தாழ்த்தி நீ ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் இந்த நாள் முழுவதுமாய் ஆண்டவரே நான் என் வாழ்க்கையை நடத்த, ஆண்டவரே என் காரியத்தை நடத்த, ஆண்டவரே குடும்பத்தை நடத்த, என் கணவரோடு கூட பிள்ளைங்களோடு கூட நேரத்தை செலவழிக்க, மனைவி மாறுங்க சொல்லலாம். ஒருவேளை கணவர் சொல்லுங்க, என் மனைவியோடு கூட பிள்ளைங்களோடு கூட என் வேலை ஸ்தலத்தோடு கூட என் நேரத்தை கழிக்க, ஆண்டவரே நீங்கள் எனக்கு எல்லா தடைகள் நீங்கட்டும். ஒருவேளை வீட்டில் இருக்கிற பெற்றோருங்க, பிள்ளைங்க, வாலிபருங்க, யாராக இருந்தாலும் அவங்க காரியங்களை முன்வைத்து தேவ சமூகத்தில் நீங்கள் ஜபிங்க. ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் இருக்கிற எல்லா தடைகளை உடைத்து நீ முன்னேறி போவதற்கான வாசல்களை திறப்பார். தேவ சொன்னமே, கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிங்க டாடி. உம்முடைய திருக்கரம் தாங்கட்டும் அப்பா. பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே தடைகளை தகர்த்து போடுகிறவர் முன்பதாக கடந்து போகிறார்னு சொல்லி நம்முடைய வசனத்தில் வாசிக்கிறோம். ஆசீர்வாதம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.